Hello guys. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இந்த வெயிட்ஃபிட் மேட்ரஸை பத்தின வீடியோ போட்டிருந்தேன். இது வந்து ஒரு ஆர்த்தோ மேட்ரஸ், ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அதனால வீட்டுக்காக இன்னொரு பெட்ரூம் தேவைப்பட்டது. ஸோ வெயிட்ஃபிட்ல இருந்து எல்லாரும் லேட்டக்ஸ் மேட்ரஸ் நல்லா இருக்கு, லேட்டக்ஸ் மேட்ரஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால இந்த லேட்டக்ஸ் மேட்ரஸை வாங்கிட்டோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த மேட்ரஸ் ஓப்பன் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்றதான் தெரிஞ்சுக்க போறோம். நம்ம பழைய மேட்ரஸை தூக்கிட்டு அந்த இடத்துல இந்த மேட்ரஸை வச்சாச்சு. ஒரு கத்திரி எடுத்து கிட்டுன்னு கட் பண்ணிட்டு உள்ள மேட்ரஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் வெயிட்ஃபிட்டோட எர்கோடெக் எக்கோலேட்டக்ஸ் கிளாசிக் மேட்ரஸ். செம்ம ப்ரீமியமாக இருக்குங்க. ஸோ இதை நான் யூஸ் பண்ண வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா, படுக்கிறதுக்கு செம்ம கம்ஃபர்டபுளாக, யூஸ் பண்ணுறதுக்கு செம்ம ப்ரீமியமாக இருக்குது அப்படின்றத மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். கண்டிப்பாக ஆர்த்தோக்கும் இதுக்கும் அந்த டிஃப்ரென்சியேஷன் ஃபீல் பண்ண முடியுது. ஆர்த்தோவில் ரொம்ப சாஃப்டாக இருந்தது, ஆனால் இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது படுக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் முழுக்க நேச்சுரல் லேட்டக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம எப்படி படுத்தாலும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். குறிப்பாக இங்கே பேக்கில் ஸ்வெட் ஆகிறது அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ ப்ரீமியம்னஸ்க்கு காரணம் என்னன்னா, இதில் கொடுத்துருக்க அந்த 3 லேயர் தான். ஸோ 3 லேயருமே நம்மளால் இந்த இடத்த ஓப்பன் பண்ணால் பார்க்க முடியும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதில் 3 லேயர் இருக்குது. ஸோ இந்த லேயர்ஸை இந்த ஜிப்பை திறந்தே நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஜிப்பை திறக்கிறதுல இன்னொரு ஹைலைட் இருக்குது. என்னென்னா வந்து இதுக்கு மேலே இருக்க கவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால இதை நம்ம கலத்தி துவைச்சிக்க முடியும். அழுக்காயிருச்சு, மூட்டை பூச்சி வந்துடும் அப்படின்ற தொல்லை இல்லை. இந்த கவரை தாண்டி எதுவுமே போக முடியாது. கவரை துவைச்சிட்டோம்னா சரியாக போயிடும். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளேயும் ஒரு குட்டி லேயர் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே தான் நமக்கு அந்த 3 லேயர்ஸை பார்க்க முடியுது. இதில் ஃபர்ஸ்ட் இருக்க லேயர் தான் அந்த நேச்சுரல் லேட்டக்ஸ் லேயர். இது ஒரு 25 mm கொடுத்துருக்காங்க. இதனால தான் நமக்கு அந்த கம்ஃபர்ட் கிடைக்குது. இது கீழே இருக்கிறது செகண்ட் லேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டட் லேயர். இதுதான் நம்ம உட்கார்ந்தாலோ குதிச்சாலோ பக்கத்தில் இருக்கவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு கம்ஃபர்டான சப்போர்ட்டை கொடுக்குது. இதில் 3வது ஒரு லேயர் கொடுத்துருக்காங்க. இந்த லேயர் இந்த மேட்ரஸ் எப்பவுமே இதே மாதிரி இருக்க ஹெல்ப் பண்ணுது. ஆமாங்க, நம்ம இந்த மேட்ரஸில் குதிப்போம், ஏறுவோம், நடப்போம், என்ன செஞ்சாலும் மேட்ரஸ் இதே மாதிரி, அதாவது அமுங்கினாலும் திரும்ப பழைய பொசிஷனுக்கு வந்து பக்காவா இதே கண்டிஷனில் மெயின்டைன் ஆகிறதுக்கு கீழே இருக்கிற லேயர் தான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த 3 லேயரும் சேர்ந்து தான் ஒரு சூப்பரான ப்ரீமியமான கம்ஃபர்ட் நமக்கு தருது. எந்த அளவுக்குன்னா, குதிச்சு விளையாடுறதுக்கு நல்லா ஜாலியாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கான கம்ஃபர்ட்டை நமக்கு தருது. இங்கே இவ்வளோ வெயிட்டாக இருக்கிற நானே யாரி குதிச்சாலும் எந்தவித பிரச்சனையும் இல்லை. இங்கே ஏதோ டிராம்போலினில் குதிச்ச மாதிரி இருக்குது. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது இதை யூஸ் பண்ணுறதுக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு லேட்டக்ஸ் மேட்ரஸ். அதனால மூட்டை பூச்சி வர்றது அந்த மாதிரி தொல்லையே இருக்காது. மேலே ஏரோடெக்ஸ் நைட் ஃபேப்ரிக் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேப்ரிக் கொடுத்துருக்காங்க. இது பிரீத்தபிள் அப்புறம் ஹைப்போஅலர்ஜெனிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை அழுக்கு ஆச்சுன்னு வைங்க, அப்போ கூட நாம இதனோட கவரை கலத்தி நீட்டாக வாஷ் பண்ணி திரும்ப மாட்டிக்க முடியும். எக்ஸ்ட்ரா கவர் வாங்கணும், இதுக்கு மேலே ஒரு கவர் பண்ணணும் அப்படின்ற தொல்லையே உங்களுக்கு இருக்காது. அடுத்து ஹீட். நான் போன டைம் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து முதுகுலாம் சொட்டாடுறது சுத்தமாக பிடிக்காதுன்னு. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இதில் இருக்காதுன்னு சொன்னாங்க. நான் யூஸ் பண்ண வரைக்குமே ரொம்பவே கூலாக இருந்தது. குறிப்பாக அந்த ஹீட் ஆகிறது, ஸ்வெட் ஆகிறது, இந்த பிரச்சனை சுத்தமாகவே இல்லை. அது எனக்கு இந்த மேட்ரஸில் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை கம்மி ப்ரைஸில் வேற தராங்க. ஸோ அது எப்படா தராங்க அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க இந்த மேட்ரஸை அவங்களோட ஓன் ஃபேக்டரியில் தயார் பண்ணுறாங்க. மற்ற மேட்ரஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து யார்கிட்டேருந்தாவது லேட்டக்ஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் அதை வச்சு ஒரு மேட்ரஸ் உருவாக்கி உங்களுக்கு சேல் பண்ணுவாங்க. இதனால அவங்க போடுற லேட்டக்ஸ் உண்மையா, நல்லா இருக்குமா இல்லையா, அது மட்டும் இல்லாமல் வெளியே வாங்குறதுனால எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இவங்க ஓன் ஃபேக்டரியில் உருவாக்குறதுனால இவங்களால ரொம்ப கம்மி ப்ரைஸில் தர முடியுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த வேக்யூம் கம்ப்ரெஷன், இதை பற்றி சொல்லியே ஆகணும். வெயிட்ஃபிட் தான் வேக்யூம் கம்ப்ரெஷனோட முன்னோடியாக பல வருஷமாக இதை பண்ணிட்டு இருக்காங்களாம். இவங்க அனுப்பும் போது ரொம்ப காம்பாக்டாக அனுப்பிடுறாங்க. அடுத்து வேக்ஃபிட் பற்றி பார்த்துடலாமா? வேக்ஃபிட் அப்படின்றது புது பிராண்ட்லாம் ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப வருஷமாக ஆன்லைனில் இருக்காங்க. ஆன்லைனில் மேட்ரஸ் எல்லாறதுல நம்பர் 1 பிராண்ட் வேக்ஃபிட் தான். கூடவே இது ஒரு இந்தியாவோட ப்ராடக்ட். 2 மில்லியன் யூசர்ஸ் மேலே இவங்க கிட்ட இருக்காங்க. ஆன்லைனில் செல்லாறதுல 3ல் 1 பங்கு வேக்ஃபிட் மேட்ரஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மேட்ரஸ்மே 2.5 lakhsக்கு மேலே மக்கள் வாங்கியிருக்காங்க. 4.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலே தெரிஞ்சிருக்கும் இந்த மேட்ரஸ் யூஸ் பண்ண எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குன்றது. வேக்ஃபிட் தரப்புலேருந்து இந்த மேட்ரஸ் பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது முழுக்க எக்கோ ஃப்ரெண்ட்லி மேட்ரஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க உருவாக்குற மேட்ரஸ் எல்லாம் பெஸ்ட் இன் கிளாஸாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் சிலருக்குலாம் மேட்ரஸ் யூஸ் பண்ணும்போது அலர்ஜி இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குமா. ஸோ இந்த லேட்டஸ்ட் மேட்ரஸை யூஸ் பண்ணும்போது அந்த பிரச்சனை சுத்தமாகவே இருக்காது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இது தவிர உங்களோட கட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சைஸை
கஸ்டமைஸ் பண்ணியும் வாங்கிக்க முடியும். அவங்களோட வெப்சைட்டில் போனீங்கன்னா 5லேருந்து 10 இன்ச்சஸ் வரைக்கும் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற சைஸில் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். 5 இன்ச்லேருந்து 10 இன்ச் திக்னஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்கு. இதில் உங்கள் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரியான திக்னஸை செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா வெயிட் கம்மியாக இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் 6 இன்ச்சஸ் போதுமானது. ஆனால் வெயிட் அதிகமாக அதுக்கேற்ற மாதிரி திக்னஸ் அதிகப்படுத்தினீங்கன்னா தான் உங்களுக்கான கம்ஃபர்ட் அப்படின்றது அந்த பெட்லேருந்து கிடைக்கும். அவங்க வெப்சைட்லேயே டீடைல் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரியான திக்னஸை செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. 100 நாள் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமாங்க, இந்த மேட்ரஸை வாங்கி 100 நாள் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு பிடிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா முழுக்க உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படா நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறது, எங்களுக்கு கஸ்டமர்ஸ் தான் ரொம்ப முக்கியம், ஸோ அதுக்காக நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு பண்ணும்போது நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கறதுல தப்பு இல்லை. மேட்ரஸ் வாங்கணும் அப்படின்ற ஐடியா இருந்ததுன்னா இந்த லேட்டஸ்ட் மேட்ரஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து இதனோட வாரண்டி ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ எல்லா மேட்ரஸ் பிராண்டுமே நிறைய வாரண்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்க 15 வருஷத்துக்கான வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட மேட்ரஸ்லாம் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால அவங்களால 15 வருஷம் வரைக்கும் வாரண்டி கொடுக்க முடியுது. இது தவிர ஆன்லைனில் மட்டும்தான் என்னடா ஆஃப்லைனில் கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. ஆஃப்லைனையும் இவங்களோட ஸ்டோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. 92+ ஸ்டோர்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பக்கத்தில் எந்த ஸ்டோர்ஸ் இருக்குதோ அங்கே போயிட்டு நீங்கள் விசிட் பண்ணி பார்த்து செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச சைஸில் உங்களால் வாங்கிக்க முடியும். இல்லை ஆன்லைனில் தான் வாங்கணும்னு நினைச்சாலுமே அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ரொம்பவே ப்ரீமியமாக இருந்தது இந்த மேட்ரஸ். ஸோ நீங்களும் வேணும்னா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன்.